இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் உண்டு, ஆனாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன் மேற்கொள்ள முடியாது? ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய வல்லமை உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களை பார்த்து நீங்கள் பயந்து வேதனையோட நடுக்கத்தோட இருக்க தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வழக்காடுகிற தேவன். அவர் நீதி உள்ளவரா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முழுவதமாக ஆண்டவர் நிர்மூலமாக மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எந்த காரியமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களை தொட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலக ஜனங்களுக்காக நீ பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்க தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு பயம் தேவையில்லை. இந்த காரியம் என்னை மேற்கொள்ளுமா? இந்த பிசாசு என்னை தொட்டு விடுவானோ? இவர்கள் செய்கிற காரியம் என் குடும்பத்தை அழித்து விடுமோ? சமாதானத்தை நான் இழந்து விடுவேனோ என்று பயப்பட தேவையில்லை. சத்ரு பயங்களை கொண்டு வருவார்கள். மனிதர்கள் நம்ம கூட இருந்து நமக்கு உபத்திரமான காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு ஒரு காரியமும் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது. தேவன் பரிகாரியான கர்த்தர். இன்றைக்கு உன் பிரச்சனையில் மத்தியில் நீ இருக்கலாம். இந்த மனுஷன் நிமித்தமாக எனக்கு பயமா இருக்கு என்று நீங்க சொல்லலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு யுத்தம் பண்ணுகிற உலகத்துலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்தகாரம் உன்னை மேற்கொள்ள முடியாது. அசுத்தமான காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. சாபம் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பொல்லாத ஜனங்கள் உன் வழியில வருவது இல்லை, உங்கள் வாழ்க்கையில வர முடியாது. ஏன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாக அக்கினியாக இருக்கிறபடினால் எந்த ஒரு துஷ்டனும் உங்களை தொட முடியாது என்று ஆண்டவர் உன் வழியாக கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை விடுதலை ஆக்குற தேவன் ஒருவர் உண்டு. நம் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தகப்பன் நம்முடைய தகப்பன். குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறவர். இன்றைக்கு சூழ்நிலையில் நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறும், உன் நிந்தனைகள் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய மனுஷங்களோட வார்த்தை மாறி போகலாம், ஆனால்
உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். எந்த மனுஷனும் குறித்து பயப்பட தேவையில்லை. எந்த சத்துருவ குறித்து நீ பயப்பட தேவையில்லை. எந்த அந்தகாரம் நம்மை தொட்டு விடுமோ, பொல்லாத மனிதர்கள் மத்தியில் நான் இருக்கேன். இவர்கள் ஏதாவது என் குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விடுவார்களோ என்று பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை இறங்குவதாக, உங்க பிரசனம் இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த வியாதி நிமித்தமாக இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, சிறுநீரக பிரச்சனையா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, அற்புதத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நேரத்துல தேவைகளை சந்திங்க. பண பிரச்சனையை நான் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. வர வேண்டிய பணங்க உங்க பிள்ளைகளுக்கு தேடி வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேற்கொள்ள முடியாது, யுத்தம் பண்ண முடியாது அந்த காரியம், இந்த பணங்கள் ஆண்டவரே அவர் வீடை தேடி வந்து கொடுக்கும்படி அவர்களை சந்திப்பீராக ராஜா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்து முடிங்கப்பா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும்பா. நாட்களிலே நீட் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்கை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பண தேவைகளை சந்திங்க. நல்ல காலேஜ் கிடைக்க உதவி செய்யுங்க அப்பா. பிள்ளைகளுக்கு பெரிதான நன்மைகளை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா ஆபத்துக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும் குடும்பங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அற்புதங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.